ஜூன் மாதம் 4ஆம் தேதி நெருங்கி கொண்டிருக்கிறது. 4ஆம் தேதி தான் முடிவுகள் தெரியும் அப்படின்னாலுமே ஜூன் மாதம் 1ஆம் தேதியோடு எல்லா மாநிலங்கள்லேயும் தேர்தல் முடிவாயிருது, முடிந்து போகுது. அதனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமையே எக்ஸிட் போல் அப்படிங்கிற கருத்து கணிப்பு எல்லா மாநிலங்களுக்கும் வந்துவிடும். ஓரளவு தேர்தல் முடிவுகளை அப்போவே நம்ம கணிச்சிடலாம். அதனால் வருகிற சனிக்கிழமை இன்னும் 2-3 நாட்கள் அப்போதே இந்தியாவின் தலையெழுத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இந்த இதில் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி குட் பை மோடி, குட் பை பிஜேபி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா எல்லாருக்கும் விடை கொடுக்குறாரு, நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நல்லா யோசிங்க. ஒருவர் வருங்கால பிரதமர்னுலாம் சொல்கிறாங்க. நாட்டு நடப்பு தெரியாமல் ஒரு ப்ளே பாய் எப்படி போயிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாருங்கிறது தெரியலை. நிறைய கருத்து கணிப்பு வந்துக்கிட்டு இருக்குது. இவங்க கையிலேயே ஆட்கள் இருக்காங்க. பிரசாந்த் கிஷோரே இவங்க கையில் இருக்காங்க. அவ்வளோ வெறும் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. உங்களுக்கே தெரிய வேணாமா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி? எந்த தைரியத்தில் நீங்களும் இங்கே ஒரு ஸ்டாலினை 2 பேரும் ஜெயிக்க போகிறோம், ஐஎன்டிஏ கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை இந்த ஐஎன்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ண போகிறாங்களாம். 6 நாள் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஜெயிக்க போகிறது கிடையாது. காங்கிரஸ் 3 டிஜிட்டே வராதுங்கிறாங்க. 100 சீட்டே ஜெயிக்காதுன்னு அவங்க பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார். 100க்கும் கீழே காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ 100க்கும் கீழே வரும்போது நீங்கள் என்னத்தை உட்காந்து பேச போகிறீங்க? 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை மம்தா பானர்ஜின்னு சொல்லிட்டாங்க. 1ஆம் தேதி வரை 7ஆம் தேதி இவங்க ஐஎன்டிஏ கூட்டணி நடத்தும் கூட்டத்தில் நான் கலந்துக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ என்ன தைரியத்தில்? எங்களுக்கு கிடைத்த தகவல் படி சொல்லிடுறோம். கட்சி சார்பில் பிஜேபிக்கு ஆதரவாக சொல்கிறோம், எதிர்ப்பு அதெல்லாம் கிடையாது. நடக்கும் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்டிஏ கூட்டணி 3 மாநிலத்தில் தான் கொஞ்சம் செல்வாக்காக அதிக சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் மாநிலம் கேரளாவில் ஐஎன்டிஏ கூட்டணி ஸ்வீப் பண்ணுறாங்க. அதாவது கம்யூனிஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் இவங்க ஸ்வீப் பண்ணிடுறாங்க. அங்கே பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட வரல. அதுக்கடுத்தது மோசமாக இருக்கிறது தமிழ்நாடு அதிகம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஆனால் அமித்ஷா சொல்கிறாரு 10 to 12 சீட்டு வரும்னு சொல்கிறாரு. அண்ணாமலையும் சொல்கிறார் 10 to 12. எங்களுடைய கணக்குப்படி 10 to 12க்கு வாய்ப்பில்லை. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை தன்னுடைய கட்சி அதை குறைச்சி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோன்னு தெரியல. அதனால் இங்கே ஓட்டு பிரிஞ்சதுனால, ஸ்டாலின் செல்வாக்குக்காக இல்லை, ஓட்டு பிரிஞ்சதுனால பெரும்பாலான இடங்களில் திமுக கூட்டணி ஜெயிப்பதற்கு தான் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் சாபக்கேடு. அதனால் தமிழ்நாடும் அவங்க அதிகம் ஐஎன்டிஏ கூட்டணி அதிகம் ஜெயிக்கக்கூடியதில் 2வது வருகிறது. அடுத்து 3வதாக என்னன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிராத்தில் பாஜகவுக்கு இணையாக ஐஎன்டிஏ கூட்டணி, அதாவது காங்கிரஸ், சிவசேனா இவங்க கூட்டணி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த 3 மாநிலத்தில் தான் இவர்கள் கை ஓங்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களில் தெலுங்கானாலையும் பிஜேபி கை ஓங்கி இருக்குது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூட்டணி சேர்ந்ததுனால அங்கேயும் இவங்க கை ஓங்கி இருக்குது. கர்நாடகாவிலையும் பிஜேபி கூட்டணி கை ஓங்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது தென் தமிழ்நாட்டிலே 3 மாநிலங்களில் இவங்க பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுறதுக்கான விஷயம் வெளியில் வந்திருக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா யூபியில் ஸ்வீப் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் 70 சீட்டுகளுக்கு மொத்தம் 80 யூபி 70 சீட்டுனா அதில் 60-65 சீட்டு இவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பீகார்லேயும் இவங்க ஸ்வீப் பண்ணுறாங்க, ராஜஸ்தானில் ஸ்வீப் பண்ணுறாங்க. ஆக மத்திய பிரதேசத்துலேயும் அதிக இடங்களில் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. எல்லாத்தையும் கணக்கு போட்டு பண்ணும்போது பாஜகவே 300 தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருது. என்டிஏ கூட்டணின்னு எடுத்திங்கன்னா 320, 330 அந்த மாதிரி விஷயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ வெளிப்படையாக தெரிஞ்சு எந்த தைரியத்தில் இந்த ராகுல் காந்தியும் இந்த ஸ்டாலினும் ஐஎன்டிஏ கூட்டணின்னு சொல்கிறீங்க? கணக்கு கொடுங்க. இவருக்கு தான் கேட்குறேன், ஸ்டாலினுக்கு. நீங்கள் சும்மா மருமகனை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு கணக்கு மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அகில இந்தியாவின் கணக்கை கொடுங்க அப்படிங்கிறது தான். அதனால் பாஜக ஃபார்ம் பண்ணுறதுக்கு
மீண்டும் மோடி பிரதமராவதற்கான வாய்ப்பு பிரகாசமாயிருச்சு. மீண்டும் 3வது முறையாக மோடி இந்தியாவின் பிரதமராக பதவியேற்கிறார் அப்படிங்கிறது தான் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. இந்தியா முழுவதும் இருந்து வரக்கூடிய செய்தி இதைத்தான் உறுதிப்படுத்துது. அது விரும்புகிறோமோ விரும்பலையோ அது வேறு விஷயம். மக்களுடைய வெர்டிக்ட், மக்களுடைய தீர்ப்பு அப்படித்தான் வருகிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிவிக்க